ஒன்றிய பொதுக்குழு கூட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு தீர்மானங்கள் நவம்பர் 26ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆக இன்னும் நான் போனோம்னா இவ்வளவு பேசியிருக்கலாம், போயிட்டு இருக்கலாம். இவ்வளவு செஞ்சோம். ஒரு சில முட்டா பசங்க இவனுக்கு வந்து எலெக்ஷனுக்காக தேர்தலுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது கடந்த தேர்தலில் நடந்தது தெரியல உங்களுக்குலாம். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஐயா என்ன சொன்னாரு, எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாங்க, வெற்றி பேப்பரை நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எங்களுக்கு வேண்டியது இந்த மக்களுக்கு வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க, இதுதான் கேட்டோம். அது எதுவுமே வேண்டாம். தேர்தல் தான் எங்களுக்கு பெருசு கிடையாது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் எங்களுக்கு பெருசு. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, பின்தங்கியுள்ள மக்கள் முன்னேற வேண்டும். இந்த வன்னியர்கள் மட்டும் கிடையாது, அது போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதுதான் உண்மையான சமூக நீதி. முதலமைச்சர் இன்னைக்கு நான் முதலமைச்சர்